ஒய்ஃபை எடுக்கலைன்ற வகை காரணத்தினால 2 வருஷமாக அந்த லேப்டாப்பை சும்மா போட்டுருந்துருக்காங்க. இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒய்ஃபைன்ற சிம்பிளே காட்டவே இல்லை. ஒய்ஃபைன்னு சர்ச் பண்ணாலும் எதுவுமே காட்டவே இல்லை. இல்லை சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக நாங்கள் நிறைய செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம கழட்டி தான் பார்க்கணும். இல்லை எதுக்கு முடியா மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்லேயும் வைஃபை வந்து கலட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இன்பில்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இதுதான் ஒய்ஃபை. இதை கலட்டி பார்ப்போம். இது நார்மலாக பார்க்கும் போதே வெள்ளை வெள்ளையாக தெரியுதுல. இதுக்குள்ளே தண்ணி போயிருக்கு. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலும் ரொம்ப வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த ஒய்ஃபையை அப்படியே மேலே தூக்கி கலட்டிட்டு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிட்டு திருப்பி மாட்டலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து வாட்டர் டேமேஜ் ஆனதுனால கலட்டும் போது மொத்தமாக பிடிக்கிட்டு வந்துடும். மொத்தமாக மதுக்குப்படியே காலியாக வாய்ப்பு இருக்குது. இதில் ஒய்ஃபை தான் எடுக்கல. நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஈத்தர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த லேப்டாப்பில் அந்த ஈத்தர்நெட் கனெக்ஷனே இல்லை. அதனால இந்த ஈத்தர்நெட் 2 USB கனெக்டுக்கு யூஸ் பண்ணுறான். இப்போ ஈத்தர்நெட் மூலமாக நம்மளுக்கு 88 Mbps டவுன்லோட் ஸ்பீடும் 92 MB அப்லோட் ஸ்பீடும் வருது. லேப்டாப்னாலே ஒய்ஃபை தான் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தனியாக எக்ஸ்டர்னல் ஒய்ஃபையாக வாங்கிட்டோம். இப்போ நம்ம ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒய்ஃபை டாங்களுக்கு நம்மளுக்கு சாஃப்ட்வேர்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிடும். இந்த ஒய்ஃபை சிம்பிள் காட்டுது. இப்போ நம்ம ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்டர்நெட்டில் எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் கிடைக்கிது. நாங்கள் யூடியூப் வீடியோ போட்டு செக் பண்ணால் அதுவும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒரு வேளை பழைய மாடல் லேப்டாப்பில் ஒய்ஃபை ஸ்பீடு கம்மியாக இருக்குது, இல்லை ஒய்ஃபையே இல்லைன்னா நம்ம இந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா ஆகுது? தேவை சுட்டு எதுவுமே இல்லாமல் குதிக்கிறியா? சூப்பர்மேனா? ஆ